வணக்கம். இன்னைக்கு நம்ம அஸ்வாஸ் ஹிஸ்ட்ரி சேனலில் 10ஆம் வகுப்புக்கான காலக்கோடில் வரக்கூடிய அந்த முக்கியமான நிகழ்வுகள் மட்டும் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, கற்றலினும் கேட்டல் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இந்த நிகழ்வுகளை ரெண்டாக பிரித்து உலக நிகழ்வுகள், இந்திய நிகழ்வுகள்னு சொல்லி ரெண்டாக பிரித்து சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஒரு 2 தடவை 3 தடவை கேட்டிங்கன்னா அந்த இயரும் நிகழ்வும் மனப்பாடம் ஆயிரும். அதில் உலக நிகழ்வுகளில் பாருங்கள், 1912 முதல் பால்கன் போர், 1914 முதல் உலக போர் தொடக்கம், 1917 ரஷ்ய புரட்சி, 1918 முதல் உலக போர் முடிவு, 1919 பாரிஸ் அமைதி மாநாடு, 1920 பன்னாட்டு சங்கம், அதுக்கடுத்து 1934 மாவோவின் நீண்ட பயணம், 1938 மியூனிச் உடன்படிக்கை, 1939 இரண்டாம் உலக போர் தொடக்கம், 1940 பிரிட்டன் போர், 1941 முத்து துறைமுக நிகழ்வு, 1945 இரண்டாம் உலக போர் முடிவு. இது ஏன் ரெண்டா பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு காலக்கோடில் 1910 1930 வரைக்கும் அப்படின்னு 20 ஆண்டுகளாத்தையும் கொடுப்பாங்க. அப்படி கேட்டால் நீங்கள் முதல்ல உள்ள அந்த 6ல் 5 நிகழ்வு எழுதுறீங்கன்னா 5 மார்க்கு ஓகே. அடுத்து அப்படியே இல்லை அப்படின்னா 1930 to 50 கேட்டாங்கன்னா இந்த 34 45 வரைக்கூடிய இந்த 2வது நிகழ்வுல உலக நிகழ்வுலாம் எழுதிக்கலாம். ரைட்டா? அடுத்து இந்திய நிகழ்வுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 1905 வங்க பிரிவினை, 1906 சுதேசி கப்பல் நிறுவனம் தொடக்கம், 1916 தன்னாட்சி இயக்கம், 1917 சாம்பிரான் சத்தியாகிரகம். தன்னாட்சி இயக்கம்னாலும் ஹோம் ரூல் இயக்கம்னாலும் ஒண்ணுதான். 1919 ரவுலட் சட்டம், 1920 ஒத்துழையாமை இயக்கம், 1922 அந்த சௌரி சௌரா சம்பவம். அந்த முதல்ல இருக்க அந்த 6 அது ஒரு நிகழ்வுகளா, நான் அதை சொல்றேன். அடுத்தது பாருங்க, 1923 சுயராஜ்ய கட்சி தோற்றம், 1927 சைமன் குழு நியமனம், 1928 நேரு அறிக்கை, 1930 உப்பு சத்தியாகிரகம். அதுக்கு அடுத்ததா 12வது பாருங்க, 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம், 1935 இந்திய அரசு சட்டம், 1940 ஆகஸ்ட் நன்கொடை, 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம், 1947 இந்தியா சுதந்திரம் அடைதல். இது ஏன் 3ஆ பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, 1900 1920 வரைக்கும் கேட்டாங்க அப்படின்னா இந்த முதல்ல இருக்கக்கூடிய 6 நிகழ்வுகளை படிச்சுக்குங்க. அதுக்கடுத்து 1920 1940 வரைக்கும் கேட்டா இந்த 1922 இந்த 30 வரக்கூடிய இந்த 5 நிகழ்வுகளை படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 1930 50 வரைக்கும் கேட்டா இந்த இந்திய நிகழ்வுல இருக்கக்கூடிய 1931 35 40 42 47 இதை பார்த்து பிரிச்சு எழுதிக்கலாம். இதை மட்டும் படிங்க போதும், கண்டிப்பா 5 மார்க் எடுத்துடலாம். கண்டிப்பா இதை தவிர எதுவுமே வராது. அதனால படிச்சுக்குங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அடுத்தடுத்த வீடியோ போடுவோம். அடுத்த வீடியோல காலக்கோடில் ஸ்கேல் வரைஞ்சு அளவு திட்டம் எப்படி போடுறது, எப்படி எழுதுறது அப்படிங்கிறத போடுவோம். வேற ஏதாவது உங்களோட கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்ல பதிவிடுங்க. தேங்க்யூ.